இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் 24ஆம் நாள் 9/9/2024 செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04. லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்துக்கான திதி ஷஷ்டி. மாலை 6:26 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம். மாலை 3:49 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 4:30 முதல் 6 வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. மாலை 3:49 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதில் சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். இதனை சமாளிப்பதற்கு மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். கூடுதல் பணியின் காரணமாக குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாமலும் போகலாம். பணியின் பொழுது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அவர்களிடத்துல சமாதானமாக சென்று விடுவதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. சில செலவுகள் கையை மீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு சிறிது வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். வெளியூர் பயணங்களின் மூலம் நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரலாம். கல்வி பணிகள்ல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் போட்டிகளும் குறையும். வியாபாரத்துல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளை பற்றிய மனக்கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். உறவினர்கள் வீட்டு விருந்து நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மதிப்பு மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் இருங்க. வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை முழு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பிள்ளைகளினால வீண் அலைச்சல்களுடன் சில சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அவர்களை அனுசரித்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். முக்கிய பிரமுகர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு நல்ல வரனாக கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களுடன் மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல சில அதிரடியான சலுகைகளின் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில தடைப்பட்ட வேலைகளை இப்பொழுது செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நிதி நிலையும் பலப்படும். அன்றாட செலவுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் மற்றும் நடவடிக்கைகள் உங்களுக்கு கோபத்தையும் ஏற்படுத்தலாம். கோபத்தினை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. முடிந்தவரை முயற்சியும் செய்யுங்க. பணத்தை ஆடம்பரமாக செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். இது திரும்ப வருமா என்பது சிறிது சந்தேகமாகவே இருக்கும். பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு ஏதாவது மாற்றத்தினையும் ஏற்படுத்தலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. புதிய வேலை நிமித்தமான முயற்சிகளும் கைகூடும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எண்ணிய சில வேலைகள் முடிவதில் அலைச்சல்களும் ஏற்படலாம். தாய்மொழி உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது.
எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. புதிய அனுபவங்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க, ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. என்ற ஆன்மீக விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல வெற்றிகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. பணிகள் நிலுவையில இருந்தாலுமே இதனை எல்லாமே செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாமதங்களும் நீங்கும். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மன உளைச்சலின் காரணமாக தோள்பட்டைகள வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த வங்கி கடன்களை தடையின்றி பெறவும் செய்வீங்க. அரசாங்கத்தின் மூலமாக புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில கடுமையான போட்டிக்கு பின்னர் கான்ட்ராக்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு தேவைக்காக பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. வீட்டை அலங்காரப்படுத்துவதற்காக பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடனும் இருங்க. சிலருக்கு ஏற்பட்டு இருந்த பண வீக்கமும் மாறும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளுடைய வகையில சில இடையூறுகளும் ஏற்படலாம். நண்பர்களின் மூலம் சில பிரச்சனைகளும் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. வேறு வழி இல்லாமல் அவர்களிடத்துல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதுதாங்க இருக்கும். குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல வரவு நல்லபடியாக தங்க இருக்கும். சில நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு வேலையிலும் அலட்சியமாக மட்டும் இருந்து விடவும் வேண்டாம். இது ஏதாவது நஷ்டத்தையும் ஏற்படுத்தியும் விடலாம். வியாபாரம் தொழில்ல எதிரிகளிடத்துல இருந்து கவனமாகவும் இருங்க. எந்த காரணமும் இல்லாமல் சிலர் உங்களை தொந்தரவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டில் உள்ள பெரியவர்கள் மற்றும் அதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அலட்சியமாக பேசிவிடவும் வேண்டாம். குறைந்த நேரத்திலேயே நல்ல பணத்தை சம்பாதித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். வியாபாரத்துல லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த தகராறுகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. இதனால மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும். தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தங்களும் குறையும். மாமனார் வழியில ஆதரவான சூழலும் உண்டாகும். கூட்டாளிகளின் மூலம் ஒத்துழைப்புகளும் மேம்படும். வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. உறவினர்களுடைய வழியில புரிதல்களும் உண்டாகும். தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அரசு பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். போட்டிகள் நிறைந்த நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வருத்தங்களும் குறையும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஏதாவது சங்கடங்களும் ஏற்படலாம். ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களிடத்துல தைரியமும் உறுதியும் காணப்படும் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சியையும் தரக்கூடிய நல்ல நாள் என்றே கூறலாங்க. தன்னம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. புத்துணர்ச்சியுடனும் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. பணியில வெற்றி பெற வேண்டும் என்ற உத்வேகமும் உங்ககிட்ட இருக்கும். உங்களுடைய திறமை மேலதிகாரிகளினால பாராட்டவும் படும். உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியின் காரணமாக நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சகோதர உறவுகளினால சின்ன சின்ன மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நீங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. பண வரவுகளை பக்குவமாக கையாளவும் செய்வீங்க. வாகன பழுதுகளினால பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கால்நடை வளர்ப்புல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றே கூறலாம். சகோதரர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். தந்தையின் வழியில ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். போன் மூலம் சுப செய்தி ஒன்றும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய சிரமம் அறிந்து உங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க இருக்கும். சரக்குகளை விற்று தீர்த்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். சில திடீர் முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். விரும்பிய பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோக பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு திடீர் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் விவேகத்தையும் நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. வேலைகள்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. கடின உழைப்பிற்கு நல்ல வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலட்சியமாக மட்டும் வேலையில இருந்து விடவும் வேண்டாங்க. இன்று மனம் போன போக்கில பணத்தை செலவு செய்யவும் வேண்டாம். இது நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல ஏற்றமும் இருக்கும். வருத்தமாக இருந்து வந்த பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் இப்பொழுது மாறவும் காண்பீங்க. பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை நீங்க தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தடைப்பட்ட பணிகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் கைகூடியும் வரும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காண்பீங்க. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில திடீர் திருப்பங்களின் மூலம் மனதளவுல மாற்றங்களும் உண்டாகும். இன்று அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் கைகூடியும் வரும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமான மனநிலையுடனும் இருப்பீங்க. அதீத சிந்தனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. அதீத நம்பிக்கையையும் தவிர்த்தும் கொள்ளுங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனால சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக வேலைகளை செய்தாலே போதும். திருமண உறவில இன்று உங்களிடத்துல எரிச்சலான உணர்வுகள் அதிகமாகவும் இருக்கும். இத்தகைய மனப்பான்மையை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல நட்பான முறையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய வார்த்தைகள்ல இன்று கண்டிப்பாக கவனமாக இருப்பதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு கவனக்குறைவின் காரணமாக பண இழப்பு ஏற்படலாம். சில செலவுகள் உங்களை தேடியும் வரலாங்க. வேறு வழி இல்லாமல் இதற்காக நீங்கள் செலவழிக்க வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கண்டிப்பாக கவனமாகவும் இருங்க.
விவசாய தொழில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். பயிர் விளைச்சல் நல்லபடியாகவும் இருக்கும். நல்ல மகசூலை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிற்சாலையில பொருள் உற்பத்தியை பெருக்கி முன்னேற்றத்தையும் காணலாம். கடல் கடந்து தொழில் செய்வதில் இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில் தொடங்குவதற்கான வேலைகளை நீங்க பார்க்கவும் செய்வீங்க. இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பிள்ளைகளுடைய நலனிலும் வளர்ச்சியிலும் கூடுதல் அக்கறையுடனும் இருப்பீங்க. அவர்களும் உங்களிடத்துல பாசமாகவும் இருப்பாங்க. தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் அதனால எடுத்த வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை நீங்கள் காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிலருக்கு வீட்டுல பராமரிப்பு பணிகள் சம்பந்தப்பட்ட வேலைகளும் இருக்கும். இதனால உடல் அசதியுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல விற்பனை விறுவிறுப்பாகவும் நடைபெறும். நல்ல லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று யாருக்கும் வாக்கு கொடுக்கவும் வேண்டாங்க. இதற்காக நீங்க 1-2 முறை முயற்சிகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அதற்காக நீங்கள் அலைய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்களினால அதிருப்தியான போக்கும் இருக்கலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய சொந்த விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவதும் நல்லது. சில விஷயங்கள்ல உங்களுடைய அகந்தையான குணமும் வெளிப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆணவமான பேச்சுக்களை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். எந்த ஒரு பேச்சுக்களையுமே மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இழப்புகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சில சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். எந்த பிரச்சனையிலும் ஈடுபடவும் வேண்டாம். சில சிக்கல்களும் உங்களை தேடியும் வரலாங்க. கவனமாகவும் இருங்க. பெரியவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். வியாபாரத்துல லாபகரமான போக்கும் இருக்கும். சகோதரர்களுடைய வழியில எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில் இருக்கின்ற ரகசியங்களை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரிய பேச்சுக்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகள்ல பொறுமையாகவும் இருங்க. இன்று ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சற்று பொறுமையாக இருக்க வேண்டியதும் அவசியங்க. உங்களுடைய பொறுமையை சோதித்து பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உணர்வீங்க. சாதகமான முடிவுகளையும் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான தெளிவான மனதுடனும் இருப்பீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணியில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முடிப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து கொண்டாலே போதும். திருமண உறவுல உங்களுடைய மனதுல தோன்றுகின்ற கருத்துக்களை மற்றவர்களிடத்துல எடுத்து கூறும் பொழுது கவனமாகவும் இருங்க. உங்கள் துணையிடத்துல கசப்பான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது உறவுல நல்லிணக்கத்தை பாதிப்பதாகவும் இருக்கும். மற்றபடி இன்று அமைதியான போக்கும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் சற்று கூடுதலாகவும் இருக்குங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இதனால மன சோர்வும் நீங்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு சொத்தை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி தொழில அதிகப்படியான முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். கவனக்குறைவாக வாகனங்கள் ஓட்டவும் வேண்டாம். வாகனங்களை பூட்டிவிட்டோமா என்பதை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். மன உறுதியுடன் முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் என்றே கூறலாம். சிலருக்கு திடீர் பணவரவு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும்.
வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. யாரையும் எடுத்தறிந்து பேசிவிடவும் வேண்டாம். பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். போராடியாவது வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய வேலைகளை எல்லாமே சிறப்பாக யோசித்து செயல்படுத்தவும் செய்வீங்க. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் உண்டாகும். பணிச்சுமையினால உங்களுடைய விருப்பத்திற்கு நேரம் ஒதுக்கவும் முடியாது. ஒன்று மாற்றி ஒன்று வேலை இருந்து கொண்டே இருக்கும். எந்த வேலைக்கான முடிவுகள் செய்தாலுமே அதுல நன்மைகளும் உண்டாகும். சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டை பழுது பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டை அழகுபடுத்தவும் செய்வீங்க. வியாபார பணிகள்ல முதலீடுகளும் அதிகரிக்கும். உணவு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். விருந்து விசேஷங்களுக்கு என்று முக்கியத்துவமும் தருவீங்க. பார்வை தொடர்பான பிரச்சனைகளும் தோன்றி மறையலாம். மனதளவுல புதுவிதமான சிந்தனைகளும் கற்பனைகளும் ஏற்படலாம். அந்நிய தேச பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான சாதகமான சூழலும் இருக்கின்றது. மாற்றமான தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஈர்ப்பும் அதிகரிக்கும். இன்று லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க அமையும். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முதலீடுகளும் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். கற்பனையும் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஈர்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்றத்தாழ்வுகளும் ஏற்படக்கூடிய நாள் என்றே கூறலாங்க. பணிகள் சுமூகமாக நடைபெறுவதற்கு நீங்கள் கூடுதல் முயற்சிகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சில சமயங்கள்ல நீங்க நம்பிக்கையை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல பலன்களை பெறுவதற்கு நம்பிக்கையோடும் இருங்க. அதிக பணிகள் தாங்க இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். சக பணியாளர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களை புரிந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். நிதிநிலையை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. ஏதாவது புது செலவுகள் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. நம்பியவர்கள் கைவிடப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால ஏமாற்றங்களும் ஏற்படலாம். யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பணியிடங்கள்ல ஏதாவது வீண் பணிகளை சுமப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். வியாபாரத்துல ஏற்ற இறக்கமான போக்கும் காணப்படும். ரியல் எஸ்டேட் தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குச்சந்தையில கவனமாக முதலீடுகள் செய்வதும் நல்லதுதாங்க. புதிய முயற்சிகள் என்ற நல்லபடியாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் வீண் அலைச்சல்களையும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமாகவும் முடிந்துவிடும். மனதில் ஏதாவது அவ்வப்பொழுது குழப்பங்களும் பய உணர்வுகளும் ஏற்படலாம். சிலருக்கு எதிர்பார்த்த பணவரவும் கைக்கு வந்து சேரும். நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு தாய்வழி உறவினர்களினால தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சபைகள்ல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுக்கு ஆலோசனைகளும் தருவீங்க. உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு வேலையை செய்தாலும் உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்கும். பாடங்களை படிப்பதில் பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கும் மாணவர்களுக்கு இன்று ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வியாபாரத்துல புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடனாக கொடுத்த பணத்தை நயமாக பேசித்தாங்க வசூல் செய்ய வேண்டியதும் இருக்கும்.
வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு என்ற நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில இருக்கிறவங்க எதிலும் அலட்சியமாக மட்டும் இருந்து விடவும் வேண்டாம். கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியம் காட்டவும் வேண்டாம். குடும்ப வியாபாரத்துல உங்கள் சகோதரர்களுடைய ஆலோசனைகளும் தேவைப்படும். காதல் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். இணையம் சார்ந்த துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெற்றோர் வழியில ஆதரவுகளும் உண்டாகும். மாறுபட்ட அணுகுமுறையினால எண்ணியதை நிறைவேறவும் செய்யும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். வியாபாரத்துல இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. பணி நிமித்தமான சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். என்று பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிரச்சனைகளும் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். எதிர்காலத்தை பற்றிய பரந்த நோக்கத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய இலக்குகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தடைகளையும் தாண்டி நீங்க முன்னேறவும் செய்வீங்க. இன்றைய நாள் பலன்களை நீங்கள் எதிர்பார்க்காமலேயே பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குறித்த நேரத்துல பணிகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. திருமண உறவு என்ற நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பீங்க. உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். வங்கி இருப்பை நல்ல முறையில பராமரிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. என்ற ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று மற்றவர்களுக்கு கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்ததை விட தொழில நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரிகள் விற்பனையில சாதுரியமாக பேசி சாதகமான பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. அரசு துறை தனியார் துறையில பணியாற்றுபவர்கள் சிரமமின்றி வேலைகளை பார்த்து முடித்தும் விடுவீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலி இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல என்று அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த கடனும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உறவினர்களினால சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். துணிச்சலாக முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகள் உங்களிடத்துல ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. அவர்களினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் அதிகரிக்கும். விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களினான அனுகூலமும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் திருப்தியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை எல்லாமே கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். முயற்சிகள் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த விஷயங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். மனதிலேயே வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய ஒரு சொத்து வாங்கும் எண்ணங்கள் இருந்தால் அதற்கு இன்றைய நாளை நீங்க பேசி முடிப்பதற்கு பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண வாழ்க்கையும் நல்லபடியாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல மகிழ்ச்சியாகவும் பேசவும் செய்வீங்க. மனக்கவலைகளும் நீங்கும். மாலையில உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். பணிகளை எல்லாமே பொறுப்புடனும் செய்து முடித்தும் விடுவீங்க. நெருக்கமானவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. சிந்தனையின் போக்கில சில மாற்றங்களும் ஏற்படலாம். சுபகாரியங்கள் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பயணங்களின் மூலம் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புகழும் பெருமையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பொறுப்புகளும் அதிகரிக்கும்.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும், மாற்றங்களும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். புதிய வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுமூகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு இன்றைய நாளை பயன்படுத்தியும் கொள்ளலாம். வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கவும் காண்பீங்க. உங்களுடைய வேலைகளை எல்லாமே குறித்த நேரத்துல செய்து முடித்தும் விடுவீங்க. கடினமான உழைப்பிற்கு மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நம்பிக்கை உணர்வுடனும் காணப்படுவீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். உங்களுடைய ஆற்றலை நிதி வளர்ச்சிக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டு இன்று பிரகாசமாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்களை எல்லாமே தீர்க்கவும் செய்வீங்க. குடும்ப நலனுக்காக சேமிப்புகளை பயன்படுத்தவும் செய்வீங்க. தொழில செய்த முதலீடுகளினால நல்ல லாபத்தையும் பெற்றும் விடலாம். முன்பு வாங்கி போட்ட நிலத்தின் மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் இருக்குங்க. இதனால செலவுகளை நீங்கள் சமாளித்தும் விடலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல சில செலவுகளும் ஏற்படலாம். பணியாளர்கள் உற்சாகமாக வேலைகளை செய்து முடித்தும் விடுவாங்க. சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளை இப்பொழுது தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கண்டும் காணாமல் சென்றவர்கள் கூட இப்பொழுது உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. வியாபாரத்துல சில வேலைகளை விட்டு கொடுத்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில ஏதாவது புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். ஆசிரியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. வேலைகளை முடிப்பதுல சிரமம் என்று எதுவும் இருக்காது. முன்பு தவறாக செய்து இருந்த வேலைகளையும் இப்பொழுது திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய துணையின் நடவடிக்கைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்கள் பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடித்தாலே போதும். எல்லா விஷயங்களும் இன்று சுமூகமாகவும் நடைபெறும். சமூக மற்றும் சமய பணிகள்ல தீவிரமாக பங்கேற்கவும் செய்வீங்க. ஏதாவது ஆன்மீக விஷயங்களுக்காக நன்கொடைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. பத்திரம் சார்ந்த துறைகள்ல மேன்மையும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதில இருந்து வந்த கவலைகளும் குறையும். ஆன்மீக பயணங்கள் கைகூடியும் வரும். எதிர்பாராத சில தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலம் தொடர்பான குழப்பங்களும் குறையும். ஆர்வம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் மோதல் போக்கு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. குழப்பங்கள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. புதிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொடர்பு வட்டாரமும் விரிவடையும். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவும் இருக்கும். கூடுதல் பணிகளின் காரணமாக வேலையில மும்முரமாகவும் இருப்பீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய திறமையான வேலைகளின் காரணமாக மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம், விவாதங்களும் ஏற்படலாங்க. ஆனால் இது சூடான விவாதமாக மாறாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நட்பாக நடந்து கொண்டாலே போதும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு என்று சுமாராகவும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் தேடி வரலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. மனைவி பிள்ளைகளுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேம்போக்காக இருந்து வந்த சேமிப்பு திட்டங்கள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகளுக்காக புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன்களை அடைக்கும் முயற்சியில ஈடுபடவும் செய்வீங்க. உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்தும் காட்டுவீங்க. வேலையாட்களுடைய உதவியினால வியாபாரத்தை நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. இன்று எதிலும் நிதானமாக இருந்தாலே போதும். மனதுல உற்சாகமும் செயல்கள்ல பரபரப்பும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே என்ற அந்யோன்யம் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய யோசனையையும் உங்கள் வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசவும் செய்வீங்க. வியாபாரத்துல முக்கிய பிரமுகர் ஒருவருடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களின் மூலமாக ஏதாவது உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தியானம் போன்றவற்றிற்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. இன்று உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படலாம். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக போராட வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல அவசரமான முடிவுகளை எடுக்கவும் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. எதிரிகளுடைய விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. அவர்களினால ஏதாவது புதிய பிரச்சனையும் உழைத்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல தகராறான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடவும் வேண்டாம். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். பணமும் அதுக்கேற்ற அளவுக்கு உங்கள் கையில் இருக்குங்க. அதனால செலவுகளை சமாளித்தும் விடுவீங்க. பணியிடத்துல சில மாற்றங்களும் ஏற்படலாம். மனதுல சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபார பணிகள்ல அலைச்சல்களும் ஏற்படலாம். உத்தியோக பணிகள்ல கவனத்துடன் செயல்படுவதும் நல்லது. புதிய நபர்களிடம் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. மருத்துவ செயல்பாடுகள்ல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. எதிலும் நேர்மறையாகவும் இருப்பீங்க. நேர்மறை சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். எல்லா விஷயங்களிலுமே இன்று வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலைச்சல்களும் மேம்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினான செலவுகளும் ஏற்படலாம். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். புரிதல்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றே கூறலாங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. அதே சமயத்துல வேலைகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. தன்னம்பிக்கையை இழக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. நம்பிக்கையுடன் சவால்களை கையாள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரார்த்தனைகளுக்கு என்ற அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. குறித்த நேரத்துல பணிகளை முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். பணிகளை முடிப்பதில் தாமதங்களும் ஏற்படலாம். இது உங்களுக்கு சிறிது கவலையையும் ஏற்படுத்தலாம். பேச்சாற்றலின் மூலம் உங்கள் துணையிடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் பிரியமானவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். மற்றபடி இது பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. முன்பு உதவிகள் பெற்றவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூட இருந்தே குளிப்பறிக்கும் நபர்கள் கிட்ட கவனமாகவும் இருங்க. உறவினர்களுடைய வழியில இருந்து ஏதாவது உதவிகளும் கிடைக்கப் பெறலாம். இன்று மற்றவர்களுடைய வெற்றியை பார்த்து வியக்கவும் செய்வீங்க. வாங்கிய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிரமப்பட்டாவது திருப்பி தந்து முடித்தும் விடுவீங்க. சின்ன சின்ன சங்கடங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. இதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை கவனமுடன் மேற்கொள்வதும் நல்லது.
மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல்கள்ல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். தொழில்ல விற்பனையும் லாபமும் என்ற வழக்கம் போலவே இருக்கும். எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். உங்களுடைய தாயார் ஆதரவாகவும் பேசுவாங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பினால ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய வேலையில அலட்சியமாக மட்டும் இருந்து விடவும் வேண்டாம். பொருளாதார நிலை என்று வலுவாகவும் இருக்கும். பணியில புதிதாக ஏதாவது முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க நண்பர்களுடைய ஒத்துழைப்பினால ஆதாயத்தையும் பெற்று விடுவாங்க. மாணவர்கள் தங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ப முடிவுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை பளுவும் இருக்கும். இது எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். கடன் தொடர்பான விஷயங்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. நெருக்கமானவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. அறிமுகம் இல்லாத புதிய சூழல்கள்ல இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகளும் அதிகரிக்கும். வழக்கு விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களை பார்த்து நீங்களே பெருமைப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களுடன் உடல் அசதியும் ஏற்படலாம். சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நன்மையான பலன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முன்னேற்றத்தை நோக்கியும் செல்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தனித்திறமைக்காக பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில நெருங்கிய நண்பர் ஒருவருடைய திருமண விழாக்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரியமானவர்களிடத்துல மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிக்கின்ற திறன் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபத்தை தருவதாகவும் இருக்கும். புதிய முதலீடுகள் முயற்சிக்கான திட்டங்களை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. சிறந்த ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய பேச்சுக்களினாலும் செயல்களினாலும் மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. இல்லாதவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசாங்க பதவியில இருக்கிறவங்களுக்கு உயர் பொறுப்புகளும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுமான தொழில புதிய முன்னேற்றமும் உண்டாகும். நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலுமே சமாளித்தும் விடுவீங்க. குடும்பத்துல வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் இழுபறியானாலும் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் என்ற சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசினால அனுகூலமும் உண்டாகும். உங்களால மற்றவர்கள் பயனடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய பொருட்களை வாங்கியும் சேர்ப்பீங்க. வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இரட்டிப்பு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல தலைமைக்கு நெருக்கமும் ஆவீங்க. வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்கள் துணையின் மீது அன்பும் காதலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. மனதுல மகிழ்ச்சியும் உண்டாகும். எந்த வேலையில ஈடுபட்டாலுமே அதனை சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. பணியிடத்துல ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் மாறும். திருமணம் குறித்து இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பெற்றோருடன் சில முக்கிய பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மறைமுகமான திறமைகளும் வெளிப்படும். பணி நிமித்தமான ஆலோசனைகளினால தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. வங்கி பணிகள்ல இருந்து வந்த தடைகளும் குறையும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். பிறமொழி பேசும் மக்களுடைய அறிமுகங்களும் உண்டாகும்.
பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம், தடைகளும் நீங்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் கேட்கும் செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விரும்பிய பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய இலக்குகளை எளிதாக அடைந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் முன்னேற்றமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். ஊக்கத்தொகைகள் அல்லது சலுகைகளுடைய வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில சில பதட்டங்களின் காரணமாக உங்கள் துணையிடத்துல வாக்குவாதங்களும் ஏற்படலாம். உங்களுடைய வேலையில இருக்கின்ற டென்ஷன்களை வீடு வரை கொண்டு வரவும் வேண்டாம். இருவருக்கும் இடையில நல்லுறவு ஏற்படுவதற்கு விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொண்டாலே போதும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி பாதுகாப்புடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. மற்றவர்களுக்கு நல்லது சொன்னாலுமே அவர்கள் தப்பாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால யாருக்கும் அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். குடும்பத்தினருடைய செய்கையினால சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் அமையும். செய்யாத குற்றத்திற்காக நீங்கள் அவப்பெயர்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு அகலக்கால் வைக்கவும் வேண்டாம். மனதள உற்சாகமும் இருக்கும். துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் வகையில சற்று அலைச்சல்களும் சோர்வும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தின பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை இப்பொழுது நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல கூடுதல் லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் வலிய வந்து உதவவும் செய்வாங்க. இன்று சூழ்நிலைகள் இனிமையாகவும் இருக்கும். உங்களை சுற்றி மகிழ்ச்சியான உணர்வுகளும் இருக்கும். பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ள ஒருவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. இதற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் இனிமையாக பொழுதையும் கழிப்பீங்க. மாணவர்களுடைய உயர்கல்வியில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்று மாலையில ஏதாவது ஆன்மீக விஷயங்கள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல எதையும் சமாளிக்க முடியும் என்ற மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. கற்பனைகள் கலந்த உணர்வுகளும் அதிகரிக்கும். தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. வழக்குகள்ல நுணுக்கமான விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. குறுகிய தூர பயணங்களின் மூலம் மாற்றங்களும் உண்டாகும். நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் கரையலாம். மனப்பக்குவத்துடனும் காணப்படுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.